போய் நீங்க கோச்சிக்கிட்டு போறீங்க. சரி மாப்பிள்ள, சரி விடுங்க. எதுக்கு தேவையில்லாம நம்ம ஆமா என்னத்துக்கு போடுறது? இது ஒரு கேள்வி. இது வேற. ஆமா சரி விடுங்க. அது வேணா. நீங்க யாருக்கு பிறந்தீங்க? சபாஷ். இதுக்கு முதல் கேட்டதே பரவாயில்லையா? எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு வந்திருக்கேயா? என்ன அசிங்கப்படுத்த? நம்பிராஜன் குடும்பம் நாரப்பா குடும்பமாயா? என்ன பண்ணேன்? யாருக்கு பிறந்தா என்ன கேள்வி? என்ன கேட்டு மத்த மக்கள் எங்க அப்பனுக்கு பிறந்த தெரியுமா? இது எதுங்க அழுகுதியப்ப? அப்புறம் யாருக்கு பிறந்த? யாருக்கு பிறந்தா எங்க அப்பனுக்கு பிறந்தேன்னு நல்லா மீசையை முறுக்கி விட்டுட்டு திமிரா நல்ல ஆங்காரமா சொல்லலாமே. நான் எங்க அப்பனுக்கு பிறந்தேன். அப்புறம் என்ன இன்னும் சத்தமாவே சொல்லலாம். நான் எங்க அப்பனுக்கு பிறந்தேன். இன்னும் ஓங்கி சொல்லலாம். சத்தமா அப்படி நல்லா திமிரா சொல்றத விட்டு எப்ப என் குடும்பத்தை கவலைப்படுத்த? எங்க அப்பானுக்கு தான் பிறந்தேன். அப்பா எது வழியா பத்திருத்தாரு போல? அப்பா எது வழியா பத்தாரா? அவரு பெக்க முடியாது. உங்க அப்பனுக்கு பிறந்த நீ? அப்பனுக்காயா பிறந்தேன். அவர் பெக்கிறதுனா அவர் 2 நாளைக்கு வெளிக்கு போலினால சிரமப்படுறாரு. இதுல புள்ள எது வழியா வர? சரி பெத்தது வந்து எங்க அம்மா, பிறந்தது எங்க அப்பனுக்கு. பிறக்கலப்ப உங்க அம்மா அப்பனுக்கு பிறக்கல. 2 பேருக்குண்ணா. எப்படி பாதி பாதியாவா? ஐயோ இது என்னடா பெரிய வம்பா இருக்குது. சாமியார்னா இது உருவாயா தெரியாது. சரி அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்களா? அம்மா அப்பாவுக்கு. யார் அப்பாவுக்கு யார் அம்மாவுக்கு பிறந்தீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் ஆத்தாளுக்கு ஏத்து வீட்டுக்காரன் அப்பனுக்கு. அப்படியா? என்னங்க கேள்வி? என்ன கேட்டா? எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனுக்கு தான். அவர் எப்படி ஆத்தா அப்பனா? ஒரு பிள்ளை பிறந்தா தானே ஆண்மகனுக்கு அப்பாங்கிற ஸ்தானம். ஆமா. ஒரு பிள்ளை பிறந்தா தானே பெண்மகனுக்கு தாய்ங்கிற ஸ்தானம். அப்புறம் எப்படி நீங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பீங்க? தப்பு என் பேர்ல தான். மன்னிச்சுக்கிறீங்க. சரி விடுங்க. சொன்னா கரெக்ட் தான். நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஆத்தா அப்பா. இப்ப நான் யாருக்கு பிறந்த தெளிவா சொல்றேன். சொல்லுங்க. இந்த ஏரியாக்குள்ள நம்பிராஜன் ஒரு தெல்லவாரி போய் அலைஞ்சிருக்கான். யாரு? எங்க அப்பா. என்ன அப்பா போய் தெல்லவாரி போய்? நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா. அதுக்கு முன்னாடி தெல்லவாரி போய் எல்லாத்தையும் அலைஞ்சிருக்கான். நம்கையும் போகணும்னு ஒரு லூஸ் முட்டை வச்சிருக்கான். தெரியாது எங்க ஆத்தா. பெற்ற தாயை தெய்வம் மதிக்கணும். நான் பிறந்தனாலதான் அவ தாய் எல்லாம் மலடிச்சிருக்கி. அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது நான். நாராயணா. அவங்க 2 பேருக்கு தான் நான் பிறந்தேன். அவங்க 2 பேர் யாரு? புரிஞ்ச முன்னாடி நம்பிராஜன் யாரு புருஷன்? நங்கமோகனோட ஆத்தா புருஷன். கேள்வி. நங்கமோகனோட புருஷன் நம்பிராஜன், நம்பிராஜனோட பொண்டாட்டி நங்கமோகன். மொத்தமா புருஷ பொண்டாட்டினா வேற யாருக்கா புருஷ பொண்டாட்டி? நான் என்ன அவங்க 2 பேரும் புருஷன். அவங்க எப்படி புருஷ பொண்டாட்டியானாங்க? கல்யாணம் பண்ணாங்கல்ல. கல்யாணம் பண்ணாங்களா? கல்யாணம் ஐயோ பச்சை பிள்ளையாட்ட இருக்கீங்களே. நான் என்ன உங்களை சொல்ல? கல்யாணம்னா தெரியாதா? தெரியலங்க. கல்யாணம்னா இப்படி ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறெல்லாம் போட்டு டம் அடிச்சு. என்னது டம் 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 மேளங்க? அதான் மோளம். மோளம்ல மேளம். அதான் மோளம் தான். சரி மோளம் அடிச்சு மாஞ்சா கயிறு கட்டுவாங்க. மாஞ்சா கயிறு கழுத்து கயிறு கட்டுறா? என்ன கட்டுறது? மஞ்சா கயிறு. தாலி தாலி தாலி. ஓ ஒரு நேரம் தாலி கட்டிக்கிட்டாங்க. அதுதான் காரணம். அதனால புருஷ பொண்டாட்டி ஆயிட்டாங்க. அதனாலதான் நான் பிறந்தேன். அப்படி சொல்லியா? இப்பதானே தெளிவா பேசுறேன். தாயா நிம்மதியா இருக்கேன். தாலி எங்க கட்டுவாங்க? கோயிலே கட்டிட்டாங்க. உடம்புல தாலி எங்க கட்டுவாங்க? கழுத்துல. பிள்ளை எங்க இருக்காங்க? வயிற்றுல. கழுத்துக்கு வயிற்றுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல அது எங்க இருக்கு அது இங்க இருக்கு. ஏன் அப்புறம் எப்படி கழுத்துல கட்டின தாலினால வயிற்றுல உள்ள வரும்? ராமா பாஸ். என்ன கழுத்துல கட்டுறவங்களுக்காக வாயில செய்ய முடியாது பாஸ். என்னது? அந்த டிபார்ட்மெண்ட் வேற. என்ன செய்வோம்? ஐயோ என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது எப்படியா நான் பப்ளிக் மேடையில சொல்றது? அவங்க அப்ப வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமான செயலாது. அப்படி செய்ய மாட்டாங்க. நைவா தங்கிவாங்க. அந்த கல்யாணத்தன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? முதராத்திரி. முதராத்திரியா? முதலாத்திரி இதான் எனக்கு தெரியுமே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா நக்கல் தானே. முதலாத்திரி தெரியாம இருக்குமா? அதெல்லாம் தெரியுங்க. நீங்க நான் வேற என்னமோ நினைச்சேங்க. ஏன் முதலாத்திரி தெரியாது எனக்கு? எப்படி சொல்லுங்க? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்கள. ஒரு குழந்தை பகல்ல பிறந்துச்சுன்னா அன்னைக்கு வர்ற இரவு இருக்குல்ல, அதான் முதல் இரவு. அதான் முதலாத்திரி. ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான். முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தவனுக்கு அதுதான் முதல் இரவு. இப்ப ஒருத்தர் காது குத்துறோம்னு வைக்கல. ஏங்க காது குத்துறோம்னு வைங்க பகல்ல, அன்னைக்கு இரவு வரும்ல, அதுதான் காதுல குத்துறது இல்ல. இது இது வேற குத்துறது. ராமா நான் எப்படி சொல்றது? என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு அந்த தாலி கட்டினால அந்த பையலையே அந்த தாலி வாங்கிட்டால இருக்குல்ல, அவங்க 2 பேரும் ரூம்ல விட்டு அடைச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க அது சொல்லக்கூடாது மாப்ள. அது உள்ள போய் செய்வாங்க. நான் நினைக்கிறேன் தாலி கட்டினவளையும் தாலி வாங்கினவங்க. தாலி கட்டினது எத்தனை பேர்? ஒரு உதாரணமா சொல்லுங்க. தாலி கட்டுறோம் வைங்க. தாலி ஒரு ஆளுக்கு புருஷன் தான் கட்டுவேன். புருஷன் மட்டும் தான் கட்டுவானா? ஒரு முத்திரம் முடிச்சு போடணும். அதுவா? அது 3 முடிச்சுல 1 முடிச்சுதான் ஏன் போடுவேன். பாக்கி 2 முடிச்சு யாரு விடுவா? நாத்தனாக்காரி. அது மாப்பிள்ளையோட அக்கா வச்சிருந்தா போடுவேன். அப்ப தாலி கட்டினது எத்தனை பேர்? 2 பேர் அக்கா வச்சிருந்தா மொத்தம் 3 பேர் வச்சுக்கலாம். தாலி வாங்கிட்டது ஒரு ஆள்கிட்ட. மொத்த கணக்கு எத்தனை? மொத்தம் 3 1 4. முதல்ல யார் யார் கணக்கு? தாலி கட்டினாலுக்கு வாங்கிட்டாள்.
எனக்கு சரி ரைட்டியா. அப்ப இவங்க 4 பேர் ரூமுக்குள்ள போய் அக்கா தங்கச்சி வச்சுக்கிட்டு இங்க பாருமா அண்ணன் எப்படி செய்யணும் பாருமான்னு காமிச்சு செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, இதுல மெயின் முடிச்சுக்கு தான் வேலை. எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன? தாலி கட்டினவளுக்கு தாலி வாங்கினவளுக்கு ஆமா இந்த ஒரு கணக்கு வச்சு 9 பேரு 11 கொத்தப்படையிலேயே தாலி வாங்குறதுக்கு. ஆமா இப்ப இவ்வளவு பேரும் போய் ஆமா ரூமுக்குள்ள மொத்தமா உட்காந்து கும்மி அடிப்பாங்க. ஐயோ ஐயோ இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கீங்க. சரி எதுக்கு வந்து அவங்க 2 பேரும் உள்ள போய் அந்த மறுபடியும் என்ன பண்ணுவாங்க புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. உங்க செல் எங்க இருக்கு? இந்த உள்ளதா வச்சுக்கோங்க. அதுல ஆப்பிள் மொபைல்ல 2 படம் ஏத்தி விடுறேன். என்னது? ஒரு பாரினர்ஸ் ஒரு நீக்ரோஸும் இருக்கு. அடி நொறுக்குறாங்க. என்னங்க என்கிட்ட இருக்கிறது பிடிக்கலன்னா ராஜா டஜன் கணக்குல வச்சிருக்கேன். உங்க செல்லு என்ன கிட்ட இருக்கு? இந்த சாமி கிட்ட கொடுக்குறேன். நான் உன் செல்ல தாண்டா முத இந்த கன்றாவி எல்லாம் பார்த்தேன். சரி அது பிடிக்கலன்னா நீங்களே உள்ள இல்லங்கிற நான் போங்க. சரி ஒரே சத்தமா இருக்கு. என்ன சிரிக்கி நார சிரிக்கி சொல்றேன் படிச்சவளை என்ன இந்த மாதிரி பண்ணாதேன்னு. பின்னாடி ஒரு பணம் மட்டும் கிடந்துச்சு. சரி அதுல போய் நின்றுகிட்டு மூத்திர அடிக்காது சட்டன்னு பாருங்க. உங்க ராது சத்தம் கடிச்சியா? அப்படித்தான் அந்த பள்ளத்துல விழுந்து வரும்போது அப்படித்தான் சோன்னு போகும். சத்தம் கடிச்சுக்க ஆலோசனை அது என் தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி வர இருக்கேன் அவனுக்கு. என்ன எப்படி கிடைப்பியா? நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. தங்கச்சி ஒண்ணு. தங்கச்சி நல்ல பிள்ளை அது. ஆனா தங்கச்சிதான் அது கூட பிறக்காது. கூட கண்டெடுத்த குழந்தை. இன்னைக்கு எல்லாம் பிள்ளைய பிறந்தா தூக்கி குப்பை தொட்டி அது இதுன்னு போட்டு போயிடுறாங்க. ஆனா நீ கூட பிறந்த பிரபாதத்தை சொந்த தங்கச்சி மாதிரி வளர்க்க. கூட பிறகு எங்க இருந்து கண்டெடுத்த குழந்தை இங்க. அது கதை பெரிய கதை. சொல்லுங்க. நீங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய கதையா இருந்தா சொல்லுங்க நீங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். 1900 ஆமா இருக்கு. அப்ப உட்கார்ந்து சாமி நின்றுட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நேரமாச்சு நின்றுகிட்டு தான் இருக்கேன். சரி அப்ப போய் வேட்டைக்கு போயிருந்தேன் எல்லாரும். சரி வேட்டையாடிட்டு ரொம்ப களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்து அண்ணன் தம்பி எங்க அப்பா எல்லாரும் உட்காந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். என்னது? கஞ்சாதா? சட்டை விடாதீங்க. யாரு அப்படி எல்லாம் ஒன்றும் சட்டை விடாதெல்லாம் கிடையாது. சம்பாதிக்க முடியல. திணையை வச்சு என்னத்துக்கு பிரயோஜனம்? திணையெல்லாம் எப்படி விளைஞ்சு நிக்க? விளைஞ்சன ஊட போய் பாருங்க. உள்ள உரம் கஞ்சாதா? ஒரு மூட 50 ரூபாய்க்கு தான் போகுது தினை. இது ஒரு பொட்டல 300 ரூபா. அப்புறம் போய் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தோமா. என்ன கஞ்சாவையா? டீ சாப்பிடுறீங்களா? சரி வேணாம். திடீர்னு சத்தம். என்னது? இல்லடா வண்டி ஆம்புலன்ஸ் போகுதா காட்டுக்குள்ளன்னு பார்த்தா குழந்தை கத்துற சத்தம். எங்கடா கத்துன்னு பாக்குறேன். வள்ளிக்கிழங்கு தோணுன பள்ளத்துக்குள்ளார ஒரு புள்ள கிடக்கு. பாக்குறேன் நல்ல வளர்க்க கிடக்கு உள்ள. யாரு போட்டது? அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எவனோ போட்டிருக்காங்க. போடலைன்னா புள்ள வருமா? அங்க ஒண்ணு போடல புள்ள இப்படி சொல்லுங்க. போட்டவன் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. போட்டிருக்காங்க. நான் பாத்துருங்க அப்பாட்ட சொன்னேன். அப்பா எவன் போட்டான்னு தெரியலப்பா போட்டு போயிருக்காங்க. எப்பா நம்ம என்னப்பா செய்வோம் தூக்கிட்டு போவோமா என்னப்பான்னு. எங்க அப்பா சொன்னாரு எதுக்குடா ஊர் வம்பு நம்மளும் போட்டே போயிருவோம். இல்ல அங்கேயே போட்டு போயிருவோம். நானும் சொன்னேன்ப்பா நம்மளும் போட்டு போயிடலாம். நீ உன்னை பத்தி எனக்கு தெரியுங்க. நீ எப்படி ஆளு? அனாத பிள்ளையா போயிருப்பான்னு. அப்ப தூக்குடா தைரியமான நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்ல கொண்டு ஓத்தாட கொடுக்க முடியாரு. அப்பா தூக்கிட்டு எப்படி அழுதுருக்கான் பாருங்க. எங்க அப்ப அப்படியே மனசு குதிச்சு ஓடியாரான் தூக்கிட்டு நங்கமோனியே நங்கமோனியே என்னங்கான்னு வந்துச்சு. எங்க ஆத்தா இங்க வரலாம். காட்டுல கிடந்த புள்ளலா அநாத புள்ளையா இருந்த புள்ளலா இவ்வளவு நாள் இது அநாத புள்ளலா இனி ஊம்பலா இன்னி ஊம்பலன்னு சொன்னே எங்க ஆத்தா ஒத்துக்குருச்சு. அது என் பிள்ளையாவே நான் வளர்க்கிறேன். அப்படி சொல்லியா? அன்னைக்கு கொண்டாந்து வளர்த்து வாழவ பண்ண புள்ளதான் இந்த புள்ள. யார் பார்த்த பிள்ளை? நீங்க பாத்தியா? நான் தான். அதே உங்களே பிடிக்குது கர்மம். என்னது கர்மம் என்னையே பிடிக்குதா? இல்ல நீங்க பாத்தியா? அது என்ன புள்ள? அது பொம்பளை புள்ள. எப்படி பாத்தியா? அது பொம்பளை புள்ள கண்ணுலதான். கண்ணுல பாத்தியா? பொம்பளை புள்ள எப்படி கண்டுபிடிச்சிய? என்ன தலைவா போய் பாக்குறேன். குளிக்குள்ள மட்டமலாக்க அப்படி கிடக்கு. மட்டமலா கிடந்துச்சா? மட்டமலா கிடந்ததுனால பொம்பளை புள்ள. ஒருவேளை குப்பரை கிடந்தா அது ஆம்பளை புள்ள. ஐயோ வேற எப்படிங்க? அந்த இதை பார்த்தேன்ல அந்த புரியாம பேசிக்கிட்டு அந்த இதை பார்த்தேன் கண்டுபிடிச்சேன். என்னையா உன்னோட நம்பளமா இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்கி ஒண்ணு காமிச்சிருவேங்க பாரியா இதைத்தான்னு.
நீ ஆசையாத்தியா இருக்க நான் எதுக்கு பாக்குறேன்? நானே சின்ன பிள்ளைல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. எல்லாம் எவ்வளவு வருத்தப்படாம அப்ப பார்த்ததா பேசுறீங்க. அந்த இது தடவுனேன் முழு முழுன்னு இருந்துச்சு. எதை? சங்க. ஐயோ பெரிய மனுஷனாங்க. என்ன தடவுறது? உங்களை போய் எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு மேன்மையா, உங்கள மாதிரி ஒரு கலைஞர் இந்த நாடகத்திற்கு பொக்கிசம்னு எவ்வளவு பெருமையா பேசுன தெரியுமா? வாஸ்தவம், நான் பொண்ணு தப்பு பண்ணலையா? மனுஷனையா நீ? என்ன பச்சை புள்ள, வாய் திறந்து பேச முடியாத பிள்ளைய போய் தடவுனேன்னு வெக்கம் இல்லாம முடியாம நீ தப்பா நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு அன்றைய அடிபொடி ஆளுநர் நான் இந்த மாதிரி நினைச்ச கடவுள மனுஷனையா நீ? ஒரு பச்சை புள்ளைய போய் எங்க அப்பத்தா சத்தியமா நான் அப்படி நினைச்ச கடவுள ஒரே ஒரு தான் லைட்டா தான் தெரியுமா? உங்ககிட்ட போய் மகாத்மா காந்தி மேல சத்தியமா நான் அப்படி நினைச்சேன். எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேன். நம்ம என்னதான் செய்யறது? யாரு இல்லையா? நீ பெரிய மனுஷன் தானே. என்னது இப்படி பண்ணலாமா? என்னது? என்ன பண்ண? என்ன பண்ணல நீ சொல்லு. வாழ்க்கையில என்ன பண்ணல?